கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட உம்முடைய தேவ சமூகத்தில் வந்து காத்திருந்து ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. நம்ம எல்லாரும் பிரகாசிக்கணும்னு சொல்லி விரும்புகிறோம். நம்முடைய பிள்ளைகள் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். நம்முடைய கோத்திரம் பிரகாசிக்கணும், நம்முடைய குடும்பம் பிரகாசிக்கணும், நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், நம்ம விரும்புகிறோம். தேவன் அதை ஆசீர்வதித்து தர விரும்புகிறார். ஏசப்பா எந்த வீட்டுக்குள்ளே போகிறாரோ அந்த வீடு என்ன செய்தது, பிரகாசிப்பிக்கப்பட்டது. தூதர்கள் வருகிற இடம் பிரகாசிப்பிக்கிறது. தேவனுடைய வார்த்தை வருகிற இடம் நம்பிக்கையினாலே பிரகாசிப்பிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து யார் யார் வீட்டுக்கு போனாரோ அந்த வீடுகளெல்லாம் பிரகாசித்தது. அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சு. அதன் நிமித்தம் அவங்க குடும்பம் பிரகாசிக்கிறது. அழுது கொண்டிருந்தவருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக கர்த்தர் என்ன செய்கிறார், மாற்றுகிறார். அந்த கடல் கொந்தளித்த பொழுது, புயல் காற்று வீசின பொழுது அவங்களுக்கெல்லாம் ஒரு மரண இருள் அவங்களை சூழ்ந்து கொண்டிருந்தது. சீஷர்களுக்கு அவங்களை, போதகரே நாங்கள் சாகுறமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொன்ன பொழுது கர்த்தர் அவர்களை எழும்பி அவங்களை அதட்டினார். அற்ப விசுவாசிகளை, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று. அப்போ இருளை மாற்றுவதற்கு விசுவாசம் ஒரு கருவியாக என்ன செய்கிறது, பயன்படுகிறது. காற்றையும் கடலையும் அதட்டி அந்த இடத்துல ஒரு விசுவாசத்தை கர்த்தர் பெருகச் செய்து அந்த இடத்துல ஒரு நம்பிக்கையை ஊட்டினார். நம்பிக்கை இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்கும். இயேசு இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்கும். நம்பிக்கை இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்கும். ஜெபிக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்கும். ஆக இதெல்லாம் வெளிச்சம் இருக்கிறது எங்கேன்னு சொல்லி என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கணும். யோபு 58:19 யோபு 38:19 வெளிச்சம் வாசமாய் இருக்கும் இடத்துக்கு வழி எங்கே, இருள் குடியிருக்கும் ஸ்தானம் எங்கே. நம்ம எல்லாரும் எங்கே போகணும்னு விரும்புகிறோம், வெளிச்சத்தை தேடி போக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். அந்த வெளிச்சத்தை தேடி தான் ஜனங்கள் வருங்காலோடு நடக்கிறாங்க. வெளிச்சம் வரணும், எங்கள் வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் வரணும், எங்கள் வீட்டுக்குள்ளே மேன்மை வரணும், நன்மை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பொருத்தனைகள் பண்ணுகிறாங்க, வருங்காலோடு நடக்கிறாங்க, பல பாத யாத்திரை பண்ணுறாங்க, பல காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறதை நம்ம பார்ப்போம். ஆனால் இங்கே வேதம் சொல்கிறபடி செயல்படும்போது நம்ம இருக்கிற இடத்துல வெளிச்சம் என்ன செஞ்சிடும், பிரகாசிக்கும். இயேசுவை சொந்த இரட்சகராக நீங்கள் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளும்போது உங்கள் இருதயத்தில் இருக்கிற இருள் நீங்கும். உங்கள் இருதயத்தில் இருள் நீங்கிச்சுன்னா உங்கள் சரீரம் முழுசும் வெளிச்சமாக என்ன செஞ்சிடும், மாறிடும். சரீரம் மாத்திரமா, உங்கள் வாழ்க்கையே வெளிச்சமாக என்ன செய்யும், மாறும். பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறத பார்க்க. அந்த ஆழத்தின் மேலே இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ அவருடைய வார்த்தைகள் புறப்பட அந்த இருளெல்லாம் என்ன செஞ்சுட்டு மாறிவிட்டது. அந்த பூமி ஒழுங்கின்மை வெறுமையாக இருந்த பூமி ஒழுங்கான நல்ல பூமியாக என்ன செய்தது, மாறினது. வெளிச்சத்தை அது பிரகாசித்தது. சந்திரங்களை கர்த்தர் பிறப்பித்தார், சந்திரனை சூரியனை பிறப்பித்தார், புல்பொண்டுகளை பிறப்பித்தார். அப்படி ஒவ்வொரு காரியமாக பிறப்பிக்கப்படுது. பூமிக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பிறப்பிக்கப்படுகிறது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெறுமை இருக்கலாம், ஒரு தரித்திரம் இருக்கலாம், ஒரு இருள் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கும் உங்களுக்கு ஒரு ஐக்கியம் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைகளை என்ன செய்யும், மாற்றும். உங்கள் வாழ்க்கையில் எதை கொடுத்தால் நீங்கள் பிரகாசிக்க முடியுமோ அதை என்ன செய்வார், தருவார். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை தருவார். திருமணம் நடக்காத பிள்ளைகளுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுத்து ஆசீர்வதிப்பார். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை என்ன செய்வார், தருவார். அந்த வெறுமை என்ன செஞ்சிடும், மாறிடும். தரித்திரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வருமானத்தை கொடுத்து தரித்திரத்தை கர்த்தர் என்ன செய்வார், மாற்றுவார். நம்பிக்கை இல்லாத பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கொடுத்து அந்த நம்பிக்கையின்மை அவிசுவாசங்களை எடுத்து போட்டு விசுவாசத்தினாலே பலப்படுத்துவார். அப்போது கர்த்தர் இன்னைக்கு அதை செய்ய விரும்புகிறார். இருளான காரியத்தை நீக்க விரும்புகிறார். நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன, ஆண்டவரே அந்த வெளிச்சம் எனக்கு வேணும், வெளிச்சம் எனக்கு வேணும், அப்படியே ஜெபிக்கணும். வெளிச்சம் எனக்கு வேணும். அழுது கொண்டே இருந்தால் நம்ம முகமெல்லாம் என்ன செஞ்சிருமா, இருள் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு யோபு 16:16 சொல்லப்பட்டிருக்கிறது. இருள் அடைஞ்சு போயிடும். இருளான காரியம் அழுதுகிட்டே இருந்ததுன்னா வீடும் இருளாகிடும், இருளாக மாறிவிடும். அதனால் வெளிச்சத்தை தேடி போகணும். வெளிச்சம் எங்கே இருக்கும், தேவாலயமெல்லாம் வெளிச்சத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறது.
மதுபான கடைகள்லாம் இருள்னால மூடப்பட்டு இருக்கிறது. விபச்சார விடுதிகள் இருளாக இருக்கும். தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிற இடம் வெளிச்சமாக காணப்படும். அப்போ சாத்தான் இருளை விரும்புகிறான், தேவ பிள்ளைகள் வெளிச்சத்தை விரும்பணும். அதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ வெளிச்சம் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒருவேளை இடரல்கள் வரலாம், இருள் கூட என்ன செய்யலாம் வரலாம். சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதம் 139:11 சொல்லப்படும், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றிலும் வெளிச்சமாக இருக்கும். இருளுக்கு உண்டான காரியம் தருத்திரம் வியாதிகள் நம்மளை மூடிக்கொண்டாலும் வெளிச்சம் கொடுக்கிறவர் வந்து அதை மாற்றி போடுகிறார். ஆமை. ஒரு வசனம் வரும்போது அந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சத்தை கொண்டு வந்துடும். ஏசப்பா வரும்போது வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். வெளிச்சம் இல்லாமல் இருந்த இடத்துல தூதர்கள் சொல்லி ஒரு நல்ல நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆயர்களுக்கு அறிவித்தார்கள், மரியாளுக்கு அறிவித்தார்கள், கிதியோனுக்கு அறிவித்தார்கள், மோசைக்கு அறிவித்தார்கள். நற்செய்தி அறிவிக்கும் போது அங்கே ஒரு நம்பிக்கை, ஒரு வெளிச்சம் என்ன செய்கிறது, பிரகாசிக்கிறது. அப்போ இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்திலே வெளிச்சம் பிரகாசித்தது. ஆமீன். இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே இருளை நீக்குவதற்காக, அவிசுவாசத்தை நீக்கி விசுவாசத்தை கொடுப்பதற்காக, வாழ்க்கையை ஆசீர்வதித்து கொடுப்பதற்காக, உழைந்து போன வாழ்க்கை, வெறுமையான வாழ்க்கை, வறட்சியான வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வாதமான வாழ்க்கை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் என்ன செய்தார், வந்தார். அப்போ அந்த ஆசீர்வாதமானவைகளை தேடி அந்த நீரூற்று எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், பார்க்கணும். இருளில் நீரூற்று எங்கே இருக்குது? சங்கீதம் 36:9 வாசிக்கிறோம். சங்கீதம் 36:9, ஜீவ நீரூற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஜீவ நீரூற்று எங்கே இருக்குது? கடவுளிடத்தில் இருக்குது, ஏசப்பாடத்தில் இருக்குது, தேவனிடத்தில் இருக்குது. பிதாவாகிய தேவனிடத்தில் ஜீவ நீரூற்று இருக்கிறது. அப்போ ஜீவ நீரூற்றை நம்ம வாஞ்சிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அந்த ஜீவ நீரூற்று இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக மாறுவாங்க, உங்கள் கணவர் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக மாறுவாங்க, உங்கள் மனைவி ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக மாறுவாங்க, உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறுவாங்க, உங்கள் பெற்றோர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக மாறுவாங்க, உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறும். காரணம் என்னென்னு சொன்னால், நீரூற்றை வைத்திருக்கிறவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது எல்லா இடமும் பசுமையாக என்ன செஞ்சிடும், மாறிவிடும். வறட்சிங்கிறது என்ன செய்யாது, இருக்காது. இது தெரியாமல் நிறைய பேர் இயேசுவை விட்டுட்டு வனாந்தரத்தில் போய் எங்கேருந்து நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், மனுஷனை நம்பி தோற்று போனவர்கள் இருக்கிறார்கள். அவங்கள நம்பி இவங்களை நம்பியெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, தோற்று போயிடக்கூடாது. கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு மனுஷ தயவை உண்டு பண்ணி தருவார். மனுஷருடைய உதவி அவசியம்தான், மனுஷருடைய ஆலோசனை அவசியம்தான். அது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டதாக இருந்தால் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை என்ன செய்யும், கொடுக்கும். முழுசாக ஒரு மனுஷனை நம்பி இருந்தால் அது ஆசீர்வாதத்தை என்ன செய்யாது, கொடுக்காது. மனுஷன் மேலே பற்றுதலாக இருப்பதை பார்க்கலாம், கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்க முடியும். அப்போது சங்கீதம் 112:4 சொல்லப்பட்டிருக்கிறது, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். பாருங்க, செம்மையானவர்களுக்கு தான் வெளிச்சம் கிடைக்கும். செம்மையான இருதயம் உள்ளவங்களாக இருக்கும், நல்ல சிந்தனை உள்ளவங்களாக இருக்கணும். கெட்ட சிந்தனை உள்ளவங்களாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நமக்கு 6 அறிவை கர்த்தர் தந்திருக்கிறார். முதல்ல நாம் நல்லவங்களாக மாற முயற்சி பண்ணும்போது கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். நான் இருக்கிற மாதிரியே இருப்பேன், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலைக்காரரை மாதிரி என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. நம்ம அவருடைய சமூகத்துக்கு ஞாடி தேடி போகணும். அவர் நம்ம எஜமான் மாதிரி, அவர் ஒரு வேலைக்காரன் மாதிரி நம்ம என்ன செய்ய பிஹேவ் பண்ணவே கூடாது. அவர் எஜமான், அவர் யாரையும் ஆசீர்வதிக்க முடியும், ஒருவனை உயர்த்த முடியும், ஒருவனை தள்ளவும் முடியும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், தாழ்த்துகிறவரும் அவரே, உயர்த்துகிறவரும் அவரே, தரித்திரமடைய செய்கிறவரும் அவரே, ஐஸ்வர்யமடைய பண்ணுகிறவரும் அவரே, கொல்லுகிறவரும் அவரே, உயிர்ப்பிக்கிறவரும் அவரே, சிறியவனை எளியவனை புழுதிலிருந்து குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி பிரபுக்களோடு கூட அமரச் செய்கிறவரும் அவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்ப்போம். ஆம்பரியமானவர்கள், அவர் ஒரு மனுஷனை பிடிச்சாச்சுன்னா அந்த மனுஷனை உயர்த்துகிறார். மீன் பிடிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாற்றினார், போதகர்களாக மாற்றினார், ஆசாரியர்களாக மாற்றினார், போதிக்கிறவங்களாக மாற்றினார். மீன் பிடிக்க தான் தெரியும் அவங்களுக்கு, வேறு அறிவே கிடையாது. எல்லாரும் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு உங்களுக்கு இப்படி இந்த ஞானம் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் நம்மளுக்கு ஞானவானாக என்ன செய்தார், மாற்றினார். காரணம் என்ன, கர்த்தர் அவங்களுக்குள்ளே பிரகாசிப்பிக்கிற வல்லமை கொடுத்திருந்தார், அபிஷேகத்தை கொடுத்திருந்தார்,
தேவ ஆவியானவர் அவங்களை பயன்படுத்தினார். உங்களையும் பயன்படுத்த விரும்புகிறார். நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொல்லி செம்மையான இருதயம் இருக்கணும். குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. எதுக்கெடுத்தாலும் சந்தேகம், எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லுகிற காரியங்கள், இதெல்லாம் சாத்தானுக்குரிய காரியங்கள். குறை கண்டுபிடிப்பது. நம்ம நிறைவே கொடுக்க வந்திருக்கிறோம். குறைவான இடத்துல போய் நிறைவே கொடுக்க போகிறோம். அப்போ குறைவு இருக்குன்னு சொல்லக்கூடாது. நிறைவை கொடுங்க, குறைவு தானாலே என்ன செஞ்சிடும்? மாறிவிடும். நிறைவை கொடுங்க, நல்லதை கொடுங்க. அந்த கெட்டதெல்லாம் தானாகவே, நல்லது இருக்கும்போது நல்லதை மக்கள் இப்போ பழக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கெட்டதை அவங்களே அப்புறப்படுத்திடுவாங்க. நல்ல பழக்கம் வழக்கம் வந்துச்சுன்னா கெட்டதை அவங்களே அப்புறப்படுத்திடுவாங்க. சந்தோஷம் வரணும், சமாதானம் வரணும், நற்குணம் வரணும், தயவு வரணும், அன்பு வரணும், இச்சையடக்கம் வரணும். இவைகளெல்லாம் தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்குறார். அதான் வேதம் சொல்லியிருக்கிறது. நீதிமொழி 6:23 கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. கட்டளை தான் விளக்கு, கட்டளை விளக்கு, வேதம் வெளிச்சம். இந்த வேத வெளிச்சம், அந்த வெளிச்சத்திலே வெளிச்சம் காணுங்கிறோன்னா என்ன அர்த்தம்? தேவன் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அந்த வெளிச்சம் நமக்குள்ளேருந்து நமக்கு ஒரு வெளிச்சத்தை என்ன செய்கிறது? கொடுக்கிறது. அல்லேலூயா. எங்கே பார்த்தாலும் ஒரு வெளிச்சம். அல்லேலூயா. அப்போ அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே இன்றைக்கி பிரகாசிக்கப்பட போகிறது. அதை தான் கர்த்தர் இன்றைக்கி உங்களுக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். ஏசாயா 60:2 பார்க்கிறோம். இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமாம், இருள் மூடின. இருள்னா என்னதுன்னா, இருள் எதை குறிக்கிறது? வியாதியை குறிக்கிறது, தரித்திரத்தை குறிக்கிறது, பயத்தை குறிக்கிறது, நடுக்கத்தை குறிக்கிறது, தோல்வியை குறிக்கிறது. இதெல்லாம் பூமியை என்ன தாக்கிக்கிட்டே இருக்கும். உங்களை தாக்குறதுக்கு பிரயாசப்படும். ஆனாலும் கர்த்தர் அதை மேற்கொள்வதற்கான பலனை கொடுப்பார். அதான் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே என்ன செய்யுமா? காணப்படும். நம்ம பலவீனமானவர்கள் தான், நாம் தரித்திரர்கள் தான், நம்ம ஞானத்தில் குறைவுள்ள பிள்ளைகள் தான். ஆனால் கர்த்தர் நிறைவான தேவன் நமக்குள்ளே வரும்போது அவரிடத்தில் உள்ள எல்லா நிறைவுகளும் உங்கள் மேலே என்ன செஞ்சிடும்? வந்து விடுகிறது. அப்போ அந்த இருள் மாறுகிறது, மனசோர்வுகள் மாறிவிடுகிறது, வெளிச்சம் பிரகாசிக்கிறது. தேவன் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். எத்தனையோ ஊழியக்காரங்களை பாருங்கள், இருளில் இருந்திருப்பாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் அவங்கள மேடைக்கு என்ன செஞ்சிடறாரு? கொண்டு வந்து விடுகிறார், பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். தடைகளை உடைச்சி என் பிள்ளைன்னு சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இது என் பிள்ளை, நான் இவங்ககிட்ட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தி மேன்மைப்படுத்துகிறார். எத்தனை அணைப்பட்டாலும் எத்தனை தடைப்பட்டாலும் தடையை உடைச்சிட்டு தான் பிள்ளைகளை தேவன் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளை படிக்க விடாமல் நிறைய பேர் பண்ணலாம், உங்கள் பிள்ளைகளை வளர விடாமல் பண்ணலாம், வேலை வாய்ப்புகளை தடுக்கலாம். ஆனால் அந்த இயேசுவை நீங்கள் பின்பற்றும் போது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது தடைகளை உடைச்சி அங்கே இருக்கிற மேன்மைகளை உங்களுக்கு என்ன செய்வார்? தருவார். பைபிளாக தான் சொல்லுது. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்திருக்கிற புதையிலையும் உனக்கு தருவேன். நான் தெரிந்து கொண்ட என் தாசனாய யாக்கோபின் நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறான். அல்லேலூயா. அப்போ தான் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை கொடுக்கிறவர், தான் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யங்களை கொடுக்கிறவர், மேன்மைகளை கொடுக்கிறவர். வெறும் கையும் கோலுமாக யோர்தானை கடந்து போன யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்து 2 பெரிய பரிவாரங்களாக திரும்பி வர பண்ணினவர். அவனுடைய முதலீடு என்ன? வெளிச்சம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்து, வெளிச்சம் கொடுக்கிற தேவன், வெளிச்சம் கொடுக்கிற வேதம். இதுதான் முதலீடு. இவைகள் உங்களுக்கு ஒரு முதலீடாக இருக்குன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய ஜாதியாக மாறுவீங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறுவீங்க. உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். என்ன சொன்னால் உங்கள் நடத்துகிறவர் யார்? மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து. புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டிலே நடத்துவார். அவரை எங்கே கொண்டு போனால் உங்களுக்கு ஆகாரம் கிடைக்குமோ அந்த இடத்துக்கு கொண்டு போவார். எங்கே போனால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குமோ அந்த இடத்துக்கு என்ன செய்வார்? கொண்டு போவார். எங்கே போனால் வருமானம் வருமோ அந்த இடத்தை காமிப்பார். எங்கே போனால் நீங்கள் திருப்தி அடைவீர்களோ அந்த இடத்துல உங்களை சேர்த்து விடுவார். ஆம், இதுதான் தேவன் செய்கிற காரியம். அதனால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஏசாயா 58:10 சொல்லியிருக்கிறது. ஏசாயா 58:10 பசியுள்ளவரிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கினால் அப்போது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல ஆகும்னு சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. பசியுள்ளவர்களுக்கு ஆகாரத்தை கொடுங்க, சிறுமைப்பட்ட ஆத்துமாக்களை திருப்தி ஆக்குங்க. ஆத்துமாக்களை திருப்தி ஆக்குறது எப்படி?
நம்ம ஊழியம் செய்தால் தான் அவங்க ஆத்மா திருப்தி அடையும். இயேசு பற்றி சொன்னால் தான் அவங்க ஆத்மா பலனடையணும்னு என்ன செய்யணும்? ஜெபிக்க வைக்கணும், வேதம் வாசிக்க வைக்கணும், வார்த்தைகளை கொடுக்கணும். அவங்க ஆத்மா சிறுமைப்பட்ட அந்த ஆத்மா அவங்க திருப்தி அடைஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னது? ஒரு வெளிச்சம், மத்தியானத்தை போல் ஒரு வெளிச்சம். நீங்கள் இடறவே மாட்டீங்க. இடருக்கு எதுவான காரியத்தெல்லாம் கர்த்தர் அப்புறப்படுத்துகிறார். இருளில் கூட உங்களுக்கு வெளிச்சம் உதிக்கும் அப்படின்னு அர்த்தம். தரித்திரம் வந்தாலும் தரித்திரத்தை நீக்குகிற வல்லமை அதில் காணப்படுகிறது. பசி உள்ளவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தா உங்கள் தரித்திரத்தை மாற்றுகிறார், வியாதிகளை மாற்றுகிறார், மனசோர்வுகளை மாற்றுகிறார். இல்லாதவனுக்கு கொடுங்கள். அதான் வேதம் சொல்லியிருக்கு, நான் பசியாக இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், வியாதியாக இருந்தேன் என்னை விசாரித்தீர்கள், நான் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள், நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. அதனால் இந்த வலது பக்கத்தில் இருக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, நித்திய வழியில் நடங்க, பரலோகத்துக்குள்ளே பிரவேசிங்கன்னு சொல்லிட்டு நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க பண்ணினார். இது செய்யாதவங்களுக்கு இடது பக்கத்தில் இருக்கிற பாதாளத்தை கர்த்தர் காண்பித்தார். பிரியமானது, நல்லதை பெற்றுக்கொள்வோம், நல்ல காரியங்கள் செய்யுங்க. அடுத்து கடன் வாங்கிலாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இருக்கிறதுல கொஞ்சம் பகிர்ந்து கொடுங்க, அவ்வளோதான். இருக்கிறத கொஞ்சம் பகிர்ந்து கொடுங்க, அதை கர்த்தர் தருவார். இந்த பூமி வறுமையாக இருக்கும்போது பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் இந்த பூமியில் கர்த்தர் நிரப்பினார். எல்லாம் நல்லதாக காணப்பட்டது. இன்றைக்கி உங்கள் வீட்டையும் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களினாலே நிரப்புவார். அது உங்களுக்கு நன்மையானதாக என்ன செய்யும்? மாறும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அதனால் இந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக மாறும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்தில் நமக்கு இந்த வார்த்தைகளை தியானிச்சுட்டே இருப்போம். கர்த்தாவே எனக்கு வெளிச்சத்தை தாங்க, நன்மைகளை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த வாரம் முழுசும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் இதை மற்றவங்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சாட்சிகள் இருந்தால் வெளிப்படுத்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே இந்த வெளிச்சத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. நமக்கு நன்றி செலுத்தணும். வேதத்தின் வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கப்பட போகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறீங்க. இருள் மாறப்போகிறது, மனசோர்வுகள் நீங்க போகிறது, வியாதிகள் விலகப் போகிறது, தரித்திரம் நீங்க போகிறது என்று சொல்லி விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளிச்சத்தை கொடுக்குற இயேசு எங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறீங்க, எங்கள் மத்தியில் வந்திருக்கிறீங்க, உலாவுகிறீங்க, எங்கள் வீட்டில் வந்திருக்கிறீங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு வெளிச்சம் வேணும், எங்கள் கணவருக்கு வெளிச்சம் வேணும், எங்கள் மனைவிக்கு வெளிச்சம் வேணும், எங்கள் பெற்றோர்களுக்கு வெளிச்சம் வேணும், எங்கள் பிள்ளைகளுக்கு வெளிச்சம் வேணும், நாங்கள் செய்கிற வேலையை செய்கிற இடத்துல எங்களுக்கு வெளிச்சம் வேணும், ஊழியம் செய்கிற இடத்துல எங்களுக்கு வெளிச்சம் வேணும். தகப்பனே, நாங்கள் வருகிற இடத்துல எங்களுக்கு வெளிச்சம் வேணும் கர்த்தாவே. இந்த வெளிச்சத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அப்படியாக எங்களுக்கு தந்து வெளிச்சத்தில் நடக்க பண்ணுகிறபடியினாலே உமக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஐயா. உடைய ராஜ்யம் எங்கள் மூலமாய் கட்டப்படுவதாக தகப்பனே. ஆமீன். எங்களை ஒரு விதங்களில் பயன்படுத்த போகிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் வெளிச்சத்தினாலே நிரப்பி, ஆசீர்வாதத்தினாலே நிரப்பி, மேன்மையினாலே நிரப்பி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். துதிகான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். காட் பிளஸ்.